நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் தினமொரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றியும் அவற்றுடைய குணாதிசயங்களை பற்றியும் ஆரோக்கியத்திற்காகவும் நல்வாழ்வுக்காகவும் அவை எவ்வாறு நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தினசரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வன சர்ப்பகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக சென்னையில் அதிகமாக தாவரங்களே நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட சென்னையில் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கலைச்செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வன சர்ப்பகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரம் தான். பார்த்தீங்கன்னா இதோடைய இலையமைப்பு ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு நிறமான காய்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற நிறைய மருத்துவ பிரச்சனைகளை பற்றி ஒரு கவலை இருந்தாலும் கூட சில மருத்துவ பிரச்சனைகள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையுமே பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக இன்றைக்கு அதிகமாக நாம் வாங்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு விதவிதமான மருந்துகளாக நமக்கு கொடுக்கப்படுறத பார்க்குறோம். இந்த இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையான முறையில் குறைக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு கேட்டோம்னா இதற்கு இந்த வன சர்ப்பகந்தி அல்லது வன சர்ப்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லலாம். பொதுவாக இந்த சர்ப்பகந்தான்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் இருக்கிறத பார்க்க முடியும். சாதாரண சர்ப்பகந்தின்னு சொல்லக்கூடிய மூலிகை பொதுவாகவே நமக்கு ரொம்ப காமனாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இரண்டாவது இந்த வன சர்ப்பகந்தான்னு சொல்லக்கூடிய மூலிகை வழக்கமாக கிடைக்கக்கூடிய சர்ப்பகந்தாவை விட பெரியதாக இருக்கக்கூடியது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வேறு வேறு தாவரங்கள். இது ஒரே தாவரங்கள் கிடையாது, வேறு வேறு தாவரங்கள். இந்த வன சர்ப்பகந்தாவை பொறுத்தவரையிலும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், குறிப்பாக மனதோடு தொடர்புடைய வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், குறிப்பாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த வன சர்ப்பகந்தாவை பொறுத்தவரையிலும் அதோடைய வேர் நம்ம அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இன்றைக்கு அதிகமாக அந்த வேர் நமக்கு கிடைக்காத போதும் அதோட இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய விழுது கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்குறோம். இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாறு இந்த மாதிரி ஒரு சிவப்பு கலர்ந்த பச்சை நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்ப்பகந்தாவுடைய சாறு நம்ம எடுக்கும்போது அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த வன சர்ப்பகந்தின்னு சொல்லும்போது இதோட சாறு இந்த மாதிரி ஒரு சிவப்பு கலந்த பச்சை நிறத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு 30 மில்லி அளவுக்கு இதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது உடல்ல நல்ல ஆரோக்கியமும் உடல் நலன் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக மனதோடு தொடர்புடைய உடலில் ஏற்படுகின்ற வியாதிகள் அனைத்துமே வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். சிலருக்கு இந்த சாறு பிழிவது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாறு குடிக்கிறதும் கஷ்டமா இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த வன சர்ப்பகந்தாவை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டைப்பாக்களவுன்னு எடுத்துட்டு காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு மட்டும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் மட்டுமல்ல, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல, மனதோடு தொடர்புடைய உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இது வன சர்ப்பகந்தி ஒரு மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட மற்ற மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வன சர்ப்பகந்தா அல்லது வன சர்ப்பகந்தின்னு சொல்லக்கூடிய தாவரத்துடைய வேரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தத்தை சமன் செய்கின்ற முக்கியமான ஒரு மருந்துகளில் ஒன்றாக சொல்லலாம். இன்றைக்கு உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு ஏற்படும் போதோ அல்லது தாழ்ந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு ஏற்படும் போதோ நிறைய வகையான பிரச்சனைகளால் அது நமக்கு ஒரு பெரிய பக்க விளைவை உண்டாக்குறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுவதற்கு உயர் ரத்த அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கு தாழ்ந்த ரத்த அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பார்க்கின்சன் நோய், அல்சமியர் நோய், இது எல்லாமே உயர்ந்த அல்லது தாழ்ந்த ரத்த அழுத்தத்துடைய ஒரு மிகப்பெரிய பக்க விளைவுகளாக இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்ப இந்த பிரச்சனைகளுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் கூட
இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பக்க விளைவை உண்டாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இயற்கையான முறையில் எவ்வாறு உயர் ரத்த அழுத்தத்தை நாம் சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு வன சர்ப்பகந்தா அல்லது வன சர்ப்பகந்தின்னு சொல்லக்கூடிய தாவரம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வன சர்ப்பகந்தியுடைய வேரிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு அல்லது சூரணம் அல்லது விழுது, இது ஏதாவது ஒன்று காலை ஒருவேளை மட்டும் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது படிப்படியாக உடலில் இரத்த அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறைக்கப்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் உலகத்திலேயே அதிகமாக தயாரிக்கக்கூடிய மருந்து ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்குமோ, சர்க்கரை நோய்க்கான மருந்தாக இருக்குமோன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா உலக சுகாதார நிறுவனத்துடைய ஆய்வறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? உலகத்திலேயே அதிகமாக தயாரிக்கக்கூடிய மருந்து தூக்கத்தை வரவழைப்பதற்கான மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூக்கத்தை வரவழைப்பதற்கான மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் அப்படிங்கிறத இன்றைக்கு நிறைய சுகாதார நிறுவனங்கள் பட்டியலிட்டு நிறைய ஆய்வறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. இந்த மருந்துகளை சாப்பிடும்போது மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மருந்துகளை சாப்பிடும்போது ஈரல் மற்றும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் ஏற்படுகின்ற புண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் ஏற்படுகின்ற சமூக ரீதியான எரிச்சல் மற்றும் மனநிலை மாறுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு நிறைய ஆய்வறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது இயற்கையான முறையில் தூக்கத்தை வரவழைப்பதற்கான மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வன சர்ப்பகந்தியை சொல்லலாம். வன சர்ப்பகந்தியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி அளவு இரவு படுக்கும் போது வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளும் போதே தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து உடல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த உலகத்திலேயே நம்மால் மாடர்ன் மெடிசனால் மிகப்பெரிய அளவில் பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது மனநோயைத்தான் சொல்லணும். ஏன் மனநோய்கள் ஏற்படுகிறது, மனநோய்கள் ஏற்படும் போது எந்த சிகிச்சை அளித்தால் அவர்கள் குணமாவார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு எந்த மருத்துவ முறையாலும் வரையறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. மனநோயாளிகளுக்கு ஏன் கோபம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படும் போது கூட பிறந்தவர்கள் பெற்றவர்கள் கூட வித்தியாசம் தெரியாமல் ஏன் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு இயற்கையான முறையில் தீர்வளிக்க முடியுமா? இன்றைக்கு மாடர்ன் சைக்காட்ரி கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும் போது மனநோயாளிகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள் எந்த வகையில் குறைத்து கொள்ள முடியும், அதை குறைப்பதற்கு உண்மையிலேயே வழிகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு மனநோயாளியுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ என்னை பார்க்கும்போது கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறத பார்க்கிறேன். மனநோயாளிகள் என்ன சைக்காட்ரிக் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆவதற்கு, அதே நேரம் அதிக மருந்துகள் இல்லாமல் ஓரளவுக்கு வேலைக்கு போவது வருவது வாழ்க்கையை நடத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வனசர்ப்பகந்தியை தான் சொல்லணும். நிறைய படிக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எங்கிட்ட வருவாங்க, சார் குழந்தைக்கு திடீர்னு படிக்கல, பேசுறதை நிறுத்திட்டான், மருத்துவர்கிட்ட போனோம், அவங்க பரிசோதனை செய்து பார்த்துட்டு குழந்தைக்கு மனச்சிதைவு நோயுடைய ஆரம்பம் இருக்கிறதுன்னு சில மருந்துகளை கொடுத்தாங்க, கொடுக்கும்போது அவன் தூங்கிட்டே இருக்கான், அவனால படிக்க முடியல, அவனுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியா இருக்கு, இதுல இருந்து விடுபட முடியுமா, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்கிட்ட வரும். பொதுவாக அந்த நேரங்கள்ல அந்த மருந்துகளை உடனடியாக நிறுத்த முடியாது அப்படின்னா கூட அந்த மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை குறைத்து அதே நேரம் மனதளவில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நான் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வன சர்ப்பகந்தியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் தான். அந்த சூரணத்தை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுக்கும்போது 1 மாத காலத்திலேயே அதிகமாக தூக்கம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான தூக்கம், அதே நேரம் படிப்பில் நல்ல கவனம், அதே போல செய்கின்ற வேலைகள்ல நல்ல கவனம் அப்படிங்கிற விஷயங்கள் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். மனச்சிதைவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக நல்ல விஷயம், அவர்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஆனா அடுத்த ரொம்ப கெட்ட விஷயம், இல்லாத விஷயங்களை இருப்பது போலவும் இருக்கின்ற விஷயங்களுக்கு தருகின்ற ஒரு முக்கியத்துவத்தை தராமலும் இருக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க வேலை பார்ப்பது அப்படின்னும் போது ஒரு இடத்துல 1 வருடத்திற்கு மேல வேலை பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு நல்ல வேலையில் இருந்தாலும் எவ்வளவு நல்ல சம்பாத்தியம் இருந்தாலும் கூட அவங்க அதை செய்ய மாட்டாங்க. வீட்டில் இருப்பது, 3 வேளை சாப்பிடுவது, தூங்குவது,
அதிகமாக மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பது, குறிப்பாக ஒரு ரூமை விட்டு கூட வெளியில வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்து ஓரளவு மனதில் சந்தோஷம் சம்பந்தப்பட்ட காரணிகளை ஊக்குவித்து மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுடைய தாக்கம் மற்றும் அந்த மனநோய்க்காக சாப்பிடுகின்ற மருந்துகளுடைய பக்க விளைவுகளை குறைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த வனசர்ப்பகந்தி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ஹைப்பர் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட குழந்தைகள் என்கிட்ட வரதை நான் பார்க்கிறேன். அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், படிப்புல கவனம் இல்லை அல்லது புரிதல் இல்லை. ஒரு எழுத்தை பார்த்தா இது APPLE அப்படின்னு தனித்தனியா படிக்கிறாங்க, ஆனா அது ஆப்பிள் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்ல முடியல. ஆப்பிள்கான ஸ்பெல்லிங் எழுதுங்கன்னு சொல்லும் போது அதை கூட எழுத முடியாம கஷ்டப்படுறாங்க. இதை எப்படியாவது குணப்படுத்த முடியுமா? அதே போல டிஸ்லெக்சியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அந்த எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது. நீங்க என்ன வேணா வாய் வழியா கேளுங்க, அவங்க அழகா சொல்லுவாங்க, ஆனா எழுத சொல்லுங்க, ஒரு வார்த்தை கூட அவர்களால் எழுத முடியாது. 10வது படிக்கின்ற பையன் கூட எழுத்துக்களை படிக்க முடியாமல் சிரமப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த வனசர்ப்பகந்தி. அந்த குழந்தைகளுக்கு பொதுவாகவே நான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், ஒரு தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்புன்னு கொடுக்கும்போது படிப்படியாக அவர்களுடைய ஆரோக்கியம், மனநிலை, அறிவுத்திறன், ஐக்கியூ, எமோஷனல் ஐக்கியூன்னு சொல்லக்கூடிய EIQலாம் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த வனசர்ப்பகந்தியை பொறுத்தவரையிலும் இரத்த அழுத்தத்திற்காகவும், தலை சுற்றல்னு சொல்லக்கூடிய வெர்டிகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும், தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும், மனநோய்க்காகவும், மனநோய்க்காக சாப்பிடுகின்ற மாத்திரைகளுடைய பக்க விளைவுகளை குறைப்பதற்காகவும், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய புரிதல் சம்பந்தப்பட்ட பலவீனங்களை குறைப்பதற்காகவும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேர்ல சரியான முறைப்படி இதை பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஸ்வஸ்திகா அப்படிங்கிற ஒரு நேயர் ராஜராஜேஸ்வரி நகர், பெங்களூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 33 வயதாகிறது, மிக அதிகமாக தலைமுடி கொட்டுகிறது. தினசரி தலை குளித்து விட்டு துண்டை பார்க்கும்போது 20-30 தலைமுடி கொட்டக்கூடிய அளவு இருக்கிறது. எனக்கு தைராய்டு பிரச்சனையோ அல்லது இரத்த சோகை சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ இல்லை. எவ்வளவு சிகிச்சை எடுத்தாலும் இந்த தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை குணமாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான இயற்கை தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா ஸ்வஸ்திகா அவர்களே, தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு ஏற்படும் போது உணவு முறைகள்ல என்ன மாற்றம் அப்படிங்கறத நம்ம சரி செய்ய முயற்சி செய்யணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள், குறிப்பாக கீரைகள், பச்சை நிறமான காய்கறிகள், பழங்கள், இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளை இளமையா வைத்திருப்பதற்கு உதவி செய்கின்ற காரணிகள். இந்த விஷயங்களை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. அதே போல முதியார் கூந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, ஏற்கனவே இதை பற்றி விவரமா நான் சொல்லியிருக்கேன். இந்த முதியார் கூந்தல் அப்படிங்கிற அந்த மூலிகையை அரைத்து தலை முழுவதும் ஒரு ஹெட் பேக் போட முடியுமான்னு அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா சாதாரண முழு நெல்லிக்காய், ஒரு 10 நெல்லிக்காயை எடுத்து அதுல இருக்கக்கூடிய கொட்டையை மட்டும் வெளியே எடுத்து விட்டு அதை நல்லா மைய அரைத்து தலை முழுவதும் ஒரு பேக் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க முடியுமான்னு பாருங்க. இதை வாரம் ஒரு முறை அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது படிப்படியாக தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை, தலைமுடி ஒடிகின்ற பிரச்சனை, தலைமுடி ரொம்ப மெலிதாக இருக்கக்கூடிய பிரச்சனை, தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இளநரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இவை எல்லாமே படிப்படியாக குறைந்து தலைமுடி ஆரோக்கியம் அடையறத நம்ம பார்க்க முடியும். நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன், மருத்துவ இயக்குனர், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, எண் 37, வஉசி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 24. நேயர்களே, இன்றைக்கு வன சர்ப்பகந்தா அல்லது வன சர்ப்பகந்தின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை எவ்வாறு உயர் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது, எவ்வாறு அதை ஒரு மருந்தாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விவரமா நம்ம இன்றைக்கு பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகையோடு, அதோடைய மருத்துவ குணங்களோடு, அதோடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டாக்டர்.க. கௌதமன், BAMS, மருத்துவ இயக்குனர்,
ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை 37 வஉசி முதல் தெரு கோடம்பாக்கம் சென்னை 24. போன் நம்பர் 04446094900.